பச்சரிசியை நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பைத்தம் பருப்பு 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அப்புறமா அதோடு சேர்த்து நம்ம ஒரு அரை கப்பு பேக்கெட் பால், அரை கப் பாக்கெட் பால், பச்சை பால் தாங்க, காய்ச்சல் பால் கிடையாது, பச்சை பால் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு பொங்க வைக்கலாம். பொங்கி வந்துச்சுன்னா நான் மூடி எடுக்கிறேன், நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா வெந்துருச்சுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன் 1/2 கிலோ வெல்லத்தை இதில் அப்படியே போட்டு கரையணும். கேஸ் ஸ்லோலேயே வச்சுக்கோங்க, ஸ்பீடில் வைக்காதீங்க. பொங்கல் பொங்கி வந்த உடனே நம்ம கேஸை ஸ்லோ பண்ணிடணும். அந்த ஸ்டேஜ்லேருந்து இனி லாஸ்ட் வரைக்கும் ஸ்லோலியாக தான் வச்சு செய்யணும். வெள்ளெல்லாம் கரைஞ்சு அது வேகத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கீங்க. அது கரையை விட்ட பிறகு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அதே போல் 2 ஏலக்காவை இடித்து போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். வெள்ளம் போட்ட பிறகு நம்ம ஸ்லோவில் தான் வச்சுருக்கணும், அப்படியே விடாமல் கொஞ்சம் அப்பப்போ 2 மினிட்ஸ் ஒன்ஸ் கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். நிறைய தேவையில்லைங்க, ஒரு பிஞ்ச் போதும். சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, நெய்யில் அந்த முந்திரியும் ஏலக்காவும் இதை போட்டுட்டு மூடி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.